quantitative and qualitative forecasting. What is qualitative forecasting? Qualitative means we do not quantifiable. So quantitative means we will get in the numbers. For example, if we take survey or questionnaire and we collect from the individuals, and this is called the quantitative. So numbers, இப்போ 50 members in the class இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டே நான் ரெஸ்பான்ஸ் வாங்கி அதை கன்சாலிடேட் பண்ணா, that is called the quantitative analysis. And if it is qualitative analysis means, so we are in depth ஆ நம்ம எடுக்கிறது. Forecasting means for example, like we can say the judgment basis, experts கிட்ட opinion வாங்குறது. So இது வந்து டெல்ஃபி மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரிசர்ச் பண்றோம், ஏரியால வந்து ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா நம்ம கொஸ்டின் செட் பண்றோம். கொஸ்டின் செட் பண்றது வந்து எய்தர் we can go with the நம்ம ஆல்ரெடி நம்ம ரிசர்ச் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது வந்து நம்ம எங்க இருந்து எடுத்துக்கலாம்னா ஷோர்ட்கம்னால ஒரு வெப்சைட் இருக்கு, ரிசர்வாயர். அது வந்து தீசிஸோட ரிசர்வாயர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா தீசிஸும் எல்லா காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ்ல பண்ண தீசிஸை வந்து அவங்க வைவா முடிச்சு பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் அதுல வந்து போட்டிருப்பாங்க. இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட், நீங்க மெயின் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை எடுத்து கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்டிங் அப்போ வந்து கொஸ்டினர் வந்து நம்ம எங்கிருந்து எடுப்போம்னா ஃபாரின் ஆத்தர்ஸ் இதுக்கு முன்னாடி புதுசா ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து காஷியல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, இப்போ COVID-19 புதுசா வந்து ஒரு பேண்டமிக், அதுக்கு வந்து என்ன ஆச்சு, லைக் எப்படி வேக்சினேஷனே கிடையாது, அதுக்கு தடுப்பு மருந்தே வந்து நிறைய ட்ரையல் வச்சுதான் ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு இது பண்ணி கன்க்ளூஷன் கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் காஷியல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ புதுசா இருக்கும்போது திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதே வந்து நான் ஆல்ரெடி இப்போ எடுத்துட்டேன். அப்புறம் வந்து ஆஃப்டர் கெட்டிங் தி அப்ரூவல் அவங்க என்ன பண்ணாங்க, தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைம் வாட் தே ஹவ் டிட் இஸ் லைக் செகண்ட் ஷாட் தேர்ட் ஷாட் வேக்சினேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதே நம்ம மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா இப்போ இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ எனக்கே தெரியாத நிறைய விஷயங்கள், நீங்க வந்து ஃப்ரெஷர்ஸ், எனக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் என்னோட சப்ஜெக்ட்ல வந்து இஃப் ஐ ஹேவ் டவுட் நான் யார்கிட்ட கேட்பேன். ஸோ ஐ கேன் ஆஸ்க் தம் இந்த மாதிரி மெத்தட்ல வந்து ஐ கேன் டீச்சிங் பரவாகி எந்த மாதிரி வைக்கிறாங்க. இதே வந்து ரிசர்ச்ல நம்ம கொஸ்டினர் எடுக்கும்போது நான் எடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டா, என்னோட ஆடியன்ஸ் கரெக்டா இருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம பைலட் ஸ்டடி பண்ணுவோம். So before going to the research, you will do a pilot study. Pilot study na, say for example 15 to 20 people are 30 members, minimum 30 members. So அவங்கள வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், பைலட் டெஸ்டிங் பண்ணுவேன். இந்த क्वेश्चंस நான் கேட்கறதுல உங்களுக்கு புரியுதா, உங்களால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். In that stage, if I am wrong, நான் வந்து क्वेश्चனை சேஞ்ச் பண்ணி I can go for main data collection. So இதெல்லாம் இப்போ வந்து குவாலிட்டேட்டிவ்ங்கிறது I am going for directly I am approaching you. அப்ரோச் பண்ணி கொஸ்டின் எடுக்கிறது. இங்க ஒரு 10 பேர் இருக்கீங்க, 10 பேர் வாங்க. இதே குவாலிட்டேட்டிவ்னா இந்த ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ல 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட நான் இந்த இது எடுக்கிறதுக்கு क्वेश्चंस வந்து கரெக்ட்டா நான் வந்து ஜட்ஜ்மெண்டல் பேசிஸ்ல சொல்லுவாங்க. So these are the things you have done right and some things you can modify அப்படினு சொல்லுவாங்க. So அதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். நம்மள பத்தி உள்ளார புரிஞ்சுக்கிறது. நம்ம என்ன சொல்றது, இப்போ எல்லாருமே வந்து உட்கார்ந்துருக்கீங்க, I cannot judge everybody like உள்ள என்ன திங்க் பண்றீங்க. So அத வந்து நான் 15 or 20 minutes if I am continuously involving, I get able to understand. That is qualitative aspects. சரியா? So here we have few. Next slide. So last class what we have discussed, recall the quantitative forecasting. Like time series analysis and regression model. Okay. So what is time series analysis? So time series analysis now we are comparing on the basis of time. 3 years or 4 years future predict pannuna we are taking for last 3 years. So that is time series analysis. What is regression? It is equation. So we are taking two variables, that is independent and dependent variable. So y is equal to a plus bx is the equation. We are testing, we are keeping one as dependent and one not independent. Can you quote any examples? Sales profit review. Is it independent, is it dependent? No. Profit is dependent on this. Profit is dependent on sales because number of sales ஆகும்போது தான்
profit வந்து இதாகும். Okay, next slide. So what are the general guidelines or principles we use for forecasting? So forecast எதுக்கு பண்றோம்னா it should be more accurate first of all, and everybody should include an estimate of error. இப்போ 5% of significance level னு நம்ம சொல்றோம்ல, நீங்க FDA ல பண்ணிருப்பீங்கல்ல 0.05, அது என்னது significance level, அதுதான் error. நான் இருக்கிற என்னோட 100% டேட்டால 5% நான் வந்து நானே எரர் ஒதுக்கிடுவேன். ஏன்னா எனக்கே தெரியாம நான் கொஸ்டின் டிக் பண்ணும்போது மீன் எடுக்கும்போது என்ன ஆகும், ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம். இப்போ என்னோட டேட்டா வந்து 95% கான்ஃபிடன்ஸ் சொல்லுவேன். ஓகே, அண்ட் பிஃபோர் அப்ளைங் எனி ஃபோர்காஸ்டிங் மெத்தட் தி டோட்டல் சிஸ்டம் ஷுட் பி அண்டர்ஸ்டுட். எல்லா இப்படி எந்த மெத்தடுக்கு போறீங்க, either you are going for qualitative or quantitative. குவாலிட்டேட்டிவ்க்கு போகும்போது நம்மளுக்கு வந்து அதுக்கான ரிசர்ச் கான ரெஃபரன்சஸ் நம்மளுக்கு இருக்கும். குவான்டிடேட்டிவ் போனோம்னா புக் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். குவாலிட்டேட்டிவ் மெத்தடுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ரெஃபரன்சஸ் கிடைக்காது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கீன் இன் பிஃபோர் அடாப்டிங் எனி டெஸ்ட். த மெத்தட் ஷுட் பி டெஸ்டட் அண்ட் இவாலுவேட்டட். ஸோ டெஸ்ட் பண்ண முடியற மாதிரி இருக்கா, ஸோ SPSSல போட்டு நம்மளால கால்குலேட் பண்ண முடியுதா, ரிசல்ட் எடுத்து எழுதி நம்மளால இன்டர்பிரிட்டேஷன் ரிசல்ட் அவுட்புட் எழுத முடியுதா, அதுதான். அண்ட் beware of the people, they can prove you wrong very easily in forecasting. இதுதான் சொல்றாங்க. எரர்னு நம்ம சொல்றோம்ல, இந்த 5% எரர். 10 பேர் இருக்கீங்கன்னா 10 பேர் ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணணுங்கிறது கிடையாது. யாராவது ஒருத்தர் வந்து क्वेश्चन படிச்சு பார்க்காம டிக் பண்ணலாம். அவங்க எப்படி பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் ரேண்டமா பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம எப்படின்னு ஒதுக்கிடுவோம்னா அவுட்லயர்னு ஒதுக்கிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சார்ட் இப்படி இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஓகே, ஸோ யூ ஆல் சாரி. ஸோ இந்த 10 பேரோட நான் எழுதுறேன், 10 பேரும் இப்படி ஆன்சர் பண்ணுறீங்க. ஒருத்தர் மட்டும் அதாவது இது எப்படி இந்த பாயிண்ட் நான் போடுறேன்னா, உங்ககிட்ட இருக்கிற ரெஸ்பான்ஸ் வாங்கி இந்த டிக் பண்ணுறீங்க இல்லையா, 5 4 3, அதுக்கான மீன் ஸ்கோர் எடுத்தோம்னா இப்படி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றீங்க, ஒருத்தர் மட்டும் அதுல இருந்து வெளியில வந்து சொல்றாங்க, வெளியில இருக்காங்க. எய்தர் அவங்களுக்கு அது புரியல, இல்லாட்டி அவங்க வேணும்னே பண்ணியிருப்பாங்க. இந்த 2 சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் நடக்கும். அதுதான் வந்து அவுட்லயர்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் இந்த பாயிண்ட். ஸோ ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் தி கிளாஸ். ஹூ இஸ் கோயிங் டு சம்மரைஸ்? Principles of forecasting. Forecasting are more accurate. Estimating errors. Forecasting are 2 types of methods, qualitative and quantitative. Methods should be tested and evaluated. Be aware of people. They can do your work very easily in forecasting. Not very easily in forecasting. Thank you.